Hi, hello friends. In this video, we are going to see that the classroom English for students. நேற்று கரண்ட் இல்லை அதனால் படிக்கலை. Yesterday, there was no power supply. So, I didn't study. எனக்கு உடம்பு சரியில்லை. I'm not feeling well. இன்னும் எழுதி முடிக்கவில்லை. I have not yet completed. இன்னும் ஒரு முறை சொல்லித் தாருங்கள். Ma'am, please repeat it. Or else, Ma'am, could you please explain it once more? I could not understand. நான் நேற்று வரவில்லை. I was absent yesterday. I was absent yesterday. இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். I'm sorry. Please excuse me. I won't repeat it again. நீ சாப்பிட்டாயா? Have you had your meals? என்னுடைய நோட்டினை எடுக்கலாமா? Shall I take my notebook? எனக்கு தெளிவான கருத்து இல்லை. I have no idea. என்னுடைய வகுப்பாசிரியர் என்னை 3 மணிக்கு பார்க்க சொன்னார். My class teacher asked me to meet me at 3 o'clock. My class teacher asked me to meet me at 3 o'clock. சில்லறை இருக்கிறதா? Do you have a change? என்னுடைய புத்தகத்தை காணவில்லை. I have missed my book. என்னுடைய பை யாரிடம் இருக்கிறது? Who is having my bag? என்னுடைய தண்ணீர் கேன் எங்கே? Where is my water bottle? இது பிரார்த்தனை கூடம். This is prayer hall. நீ பேப்பர் வாசிச்சையா? Did you read the newspaper? Did you read the newspaper? ஏன் தாமதமாக வந்தாய்? Why did you come late? Why did you come late? உன் ஆங்கில நோட்டினை நான் வீட்டிற்கு எடுத்து செல்லலாமா? Shall I take your English notebook to my home? ஏதாவது முக்கிய செய்தி உண்டா? Is there any hot news today? உன்னுடைய உதவி எனக்கு தேவை. I need your favor. உன்னுடைய நோட் கலாவிடம் உள்ளது. கலா is having your notebook. நான் நாளை எழுதுவேன். I will write tomorrow. I will write tomorrow. கொஞ்சம் தள்ளி உட்கார். Move a little bit. எனக்கு பசிக்கிறது. I feel hungry. எனக்கு தாகமா இருக்கிறது. I feel thirsty. ஹோம்ஒர்க் இருக்கிறதா? Any homework? நான் நாளை எழுதுவேன். I will write tomorrow. Spoken English token யாரிடம் உள்ளது? Who has the spoken English token? இது யாருடைய புத்தகம்? Whose book is this? Whose book is this? உன்னுடைய பேனா என்னிடம் உள்ளது. I have your pen. இந்த வளையலை எங்கே வாங்கினாய்? Where did you buy this bangle? இது குழப்பமாய் இருக்கிறது. It is confusing. படித்தேன் ஆனால் மறந்துவிட்டது. I studied but I don't remember it. I studied but I forgot it. என்ன தவறா நினைக்காத. Don't mistaken me. Don't mistaken me. நான் வரமாட்டேன். I won't come. அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாதே. Don't disturb others. உன்னுடைய புத்தகத்தை தர முடியுமா? Can you give your book? உனக்கு தூக்கம் வருகிறதா? Do you feel sleepy? உனக்கு பசிக்கிறதா? Do you feel hungry? என்னை ஞாபகம் இருக்கிறதா? Do you remember me? இது என்னுடைய மூத்த சகோதரி. This is my elder sister. இது என்னுடைய இளைய சகோதரன். This is my younger brother. இது உன்னுடைய தாய் மாமா. This is my maternal uncle. இது என்னுடைய சித்தப்பா. This is my paternal uncle. உனக்கு அவளை தெரியுமா? Do you know her? உனக்கு மாம்பழம் பிடிக்குமா? Do you like mangoes? நான் ஊரில் இல்லை. I am out of station. உன்னுடைய சேலை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. I like your saree very much. என்னுடன் நீ வர முடியுமா? Can you come with me? நாம் கோவிலுக்கு போகலாமா? Shall we go to the temple? இந்த உடை உனக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது. This dress suits you very much. This dress suits you very much. குப்பை தொட்டியில் பேப்பரை போடு. Put the paper in the dustbin. என்ன தள்ளாத. Don't push me. அந்த பூவை பறிக்காத. Don't pluck the flower. சுவற்றில் கிறுக்காத. Don't scribble in the wall.
நான் அவளை நம்பவில்லை. ஐ டோன்ட் பிலீவ் ஹர். கட்டளைக்கு கீழ்ப்படி. ஒபே தி ஆர்டர். நாளை உன்னை பார்க்கிறேன். ஐ ஷல் see you tomorrow. நான் ஒரு கிராமத்து பெண்ணை சந்தித்தேன். ஐ met a village girl. உனக்கு என்ன வேண்டும்? What do you want? யார் உனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தார்? Who gave you that book? அது என்ன? What is that? இந்த புத்தகம் என்னுடையது. This book is mine. உன்னுடைய பென்சில் இங்கே இருக்கிறது. அதை எடுத்துக்கொள். Here is your pencil. Take it. அவளுடைய புத்தகம் எங்கே? Where is her book? மாலதி எனக்கு ஒரு பேனா கொடுத்தாள். மாலதி gave me a pen. எல்லோரும் நோட்டை கீழே போடுங்கள். All of you put your notebooks down. அது என்னுடைய இருக்கை. Which is my seat? அடுத்தவர்களை குறை சொல்லாதே. Don't blame others. நான் என்னுடைய எல்லா வீட்டு பாடங்களையும் முடித்துவிட்டேன். I have finished all my homework. நாற்காலி அவள் பின்னால் இருக்கிறது. The chair is behind her. லட்சுமி நன்றாக படிக்கிறாளா? Does Lakshmi study well? என்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பாயா? Could you clear my doubts? மரத்தின் கீழே வந்து நில். Come and stand under the tree. உணவகத்தில் கூட்டமாக இருக்கிறது. The canteen is crowded. புகைப்பிடித்தல் நல்ல பழக்கம் அல்ல. Smoking is a bad habit. என்ன ஆழமான கிணறு? What a deep well. இப்படி உட்காராத. Don't sit like this. இது அழகான புடவை. This is a nice saree. சத்தமாக வாசிக்கவும். Please read aloud. நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓய்வாக இருப்பேன். I am free on Sundays. நான் புத்தகம் கொண்டு வரவில்லை. I didn't bring the book. நாம் வெளியே போகலாமா? Shall we go out? ரீனாவை அலுவலகத்தில் கூப்பிடுகின்றனர். ரீனா is wanted in the office. கமலா எப்பொழுதும் வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறாள். கமலா is always spreading rumors. நான் இந்த நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? May I take the notebook? பெல் அடித்துவிட்டது. The bell has rung. பெல் அடித்துக் கொண்டிருக்கிறது. The bell is ringing. ஆங்கில வகுப்பு நன்றாக இருக்கும். English class is interesting. எனக்கு சலிப்பாக இருக்கிறது. I am bored. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? Can you hear me? எனக்கு தலை வலிக்குது. I have got a headache. என் குடையை ராஜு எடுத்து விட்டான். ராஜு has taken my umbrella. நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். I am looking for a job. எனக்கு உதவுவாயா? Will you help me? நான் உனக்கு உதவட்டுமா? Shall I help you? என்ன தொந்தரவு செய்யாத. Don't disturb me. அவளை பார்த்து ஏளனமா சிரிக்காத. Don't laugh at her. இங்கேயும் அங்கேயும் நடக்காத. Don't walk here and there. இப்பொழுது எங்களுக்கு பொருளாதார வகுப்பு. We have economics class now. நாங்கள் இப்போது போக வேண்டும். We have to go now. நாங்கள் படித்து முடித்து விட்டோம். We have studied. நாங்கள் படித்தோம். We studied. உன் தலைமுடியை சீவிக்கொள். Comb your hair. அவள் விரதம் பூண்டுள்ளாள். She is fasting. அடுத்து என்ன செய்ய போகிறாய்? What is your next move? Or else what next? நேற்று நான் ஒரு கெட்ட கனா கண்டேன். I had a bad dream yesterday. உன் முடி நீளமாக இருக்கிறது. You have a long hair. நான் பரீட்சைக்கு நன்றாக தயார் செய்துள்ளேன். I am well prepared for the examinations. நீ நாளை விடுப்பு எடுக்கப் போகிறாயா? Are you on leave tomorrow? காலணிகளை வெளியே கலற்றவும். Please remove your chappal out. Thank you so much for watching.